தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மதிமுகவில் இருந்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா இடையே நிலவிய கருத்து வேறுபாட்டை நீக்கி இருவரையும் வைகோ சமாதானம் செய்து வைத்தார். இந்நிலையில் வைகோ மற்றும் மல்லை சத்யா இடையிலான உறவில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய வைகோ யார் வெளியேறினாலும் கட்சிக்கு பாதிப்பு இருக்காது என்றார். இத்தகைய சூழலில் பூந்தமல்லியில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மல்லை சத்யா பங்கேற்கவில்லை. இதனால் மதிமுகவில் இருந்து அவர் விலகக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் மல்லை சத்யா தனக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கட்சிக்கு எதிராகவும் தன் மகனிற்கு எதிராகவும் சிலரை தூண்டிவிடுவதாகவும் பல முறை வெளிநாடு சென்று வந்த போதும் மல்லை சத்யா தன்னை மதிமுக துணை பொதுச் செயலாளர் என அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை எனவும் வைகோ தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.